of all, I'm so sorry for the delay. ஏன்னா எனக்கு வந்து ஒரு 12 மணிக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், இந்த மாதிரி 2 மணி மீட்டிங் இருக்குது. என் பொண்ணு வந்து ரொம்ப ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காங்க, வயிற்று ரொம்ப வருஷத்தில் டாக்டர் அப்பாயின்மெண்ட் சொல்லிட்டு நான் 12 o'clock மெசேஜ் அனுப்பிச்சேன். இந்த மாதிரி வந்து நான் ஒரு 3:30 வந்துடுறேன். அதுக்காக தான் நான் என் டிரைவரை வரல, அவங்க வந்து இன்னும் வரல, ஊர்லேருந்து ஹாலிடே பண்ணுவேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி ஃபார் மை டிலே. பட் நான் மெசேஜ் வந்து ஒரு 3 மெசேஜ் அனுப்பிச்சுனே தான் இருந்தேன். இந்த மாதிரி வந்து நான் வந்து நேரத்தில் டிராஃபிக் ஜாம், கரெக்டாக மழை வந்து கோயம்பேட்டிலேருந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட், ஐ அப்பாலஜைஸ் ஃபார் மை டிலே. ரெண்டாவது வந்து ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர். அண்ட் தட்ஸ் பெஸ்ட் திங். இந்த மீடியா எல்லாருக்கும் முன்னாடி வந்து இட்ஸ் பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் வந்து தேசிய தலைவர் என்ற படத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரா நடிச்சு படம் வெகு விரைவில் வெளிவர இருக்கு. இப்போ அடுத்ததாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளாக மாஸ்டர் கிட்ட நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம். ஏன்னா நாங்கள் ஒரு பேன் இந்தியா மூவியாக பண்ணோம், பேன் இந்தியாவோட உலக அளவில் ஒரு திரைப்படம் பண்ணோம்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டப்ப பீட்டர் மாஸ்டர் கிட்ட நாங்கள் கலந்து பேசினோம். அவர் ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு. அந்த ஸ்கிரிப்டை நாங்கள் பார்க்குறப்போ இதை பண்ணால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி படங்களை எல்லாம் பங்கு அதிகமாக வந்து மாஸ்டருடைய பங்கு இருக்கும். பாகுபலி பார்த்தீங்கன்னா, RR பார்க்கலாம், புஷ்பா பார்க்கலாம். இது மாதிரி மிகப்பெரிய வெற்றி படங்களை மாஸ்டருடைய அந்த ஆக்ஷன்ஸ்லாம் நிறைய அந்த படங்களில் இருக்கும். அவர் முதல் முறையாக தமிழ் சினிமாவை காலடி எடுத்து வைக்கணும். ஏன்னா உலக சினிமாவையே இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர் ஒரு தமிழ்நாட்டில் இருக்க மாஸ்டர். இவரை வந்து நம்ம ஆனர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால மாஸ்டரை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணோம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தோம். அதுக்கு நேரம் இப்போதான் கூடி வந்திருக்கு. வெகு விரைவில் இதற்கு உண்டான அடுத்த கட்ட பணிகள் என்னென்ன நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிவிப்போம். இந்த படத்தில் நானும் என் நண்பர் சௌத்ரியை இணைந்து இந்த படத்தை வந்து ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். 10 சினிமாஸ், MD சினிமாஸ் ரெண்டுமே. இதை வந்து டிசைன் பண்ணுறது வந்து நண்பர் இயக்குனர் வெற்றி அவர் தான். இதுக்கு அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு மாஸ்டர் பண்ணுவோம். ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப கலைஞர் எங்களோட இருக்காரு. அவரை வச்சு நாங்கள் பண்ணுறப்போ இது இன்டர்நேஷ்னல் தரத்துடன் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை. இது எல்லாமே பீட்டர் மாஸ்டர் வழி நடத்துவார். அவர் சொல்கிற மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். வெகு விரைவில் இதுக்கு உண்டான மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம். சும்மா உங்களுக்கு ஒரு நியூ இயருக்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் தான் இது பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டே நாங்கள் ரெடி பண்ணல, சும்மா கீழே உட்காந்து பேசலான்னு தான் ரெடி பண்ணோம். அதுக்குள்ளே எல்லாம் சேர்ந்து ப்ரெஸ் மீட்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால தான் டிலே ஆகிடுச்சு. ஏன்னா எப்போவுமே நாங்கள் காக்க வச்சது கிடையாது. நானும் ஒரு முறை உங்களுக்காக இந்த காலதாமதத்துக்கு மன்னிப்பு கேட்குறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு நிகழ்வுகளை நிச்சயமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் சொல்லிக்கிறேன், தாமதத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். உலகத்திலே வந்து 2 படங்களுக்கு தான் அதிக வரவேற்பு இருக்கும். மொழிகளும் தேவையில்லை. ஒன்று ஆக்ஷன் படம், இன்னொன்று காமெடி படம். இது வந்து எல்லா இடங்களையும் ரீச் ஆகும். எங்களுக்கு ஒரு பெரிய ஆக்ஷன் படம் வந்து எங்கள் கேரியரில் பண்ணோம். என் குருநாதர் பஷீர் சார் நானும். எதனால நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக இருந்தால் அவர் கூட இணைந்து தான் நான் எல்லா விஷயங்களையும் பயணிப்பேன். அது மாதிரி வெற்றி வந்து ரொம்ப நாள் எங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டார். அவர் மாஸ்டரை ஃபாலோ பண்ணி மாஸ்டரை இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு கதை சொல்லிட்டாரு. இப்போ இது என்னன்ற விவாதத்துக்கு சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி நாங்கள் இது வந்து சும்மா ஒரு டிஸ்கஷனுக்காண்டி கீழே உட்காடுறோம்னு இருந்தோம். அது இன்றைக்கி ஒரு பத்திரிகை சந்திப்பாகவே வந்துருச்சு. இது வந்து மாஸ்டரோட இணைகிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக தான் நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா அவருக்கு மேலே நீங்கள் ஒரு ஃபைட்டுக்கு வேர்ல்ட்லேயே வந்து இன்னைக்கு ட்ரெண்டில் மாஸ்டர் தான். அது வந்து நீங்கள் உலகம் முழுவதும் வெற்றி பெற்ற பாகுபலியிலே அதுக்கு மேலே ரிசல்ட் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் என் கூட இணைஞ்சது வந்து எங்களுக்கு வந்து பெரிய வரமாக இருக்குது. இது நல்லபடியாக டேக் ஆஃப் ஆகும். இதை பற்றின அடுத்தடுத்த அறிவிப்புகளை வர இதில் தெரிவிப்போம். இதில் வெற்றியோட உழைப்பு ரொம்ப இருக்குது. அதில் மாஸ்டர் வந்து அதை நிறைய செதுக்கி அதை உருவாக்கி வச்சுருக்கேன். இதோட விஷயங்களை அப்புறம் நம்ம மாஸ்டர் உங்களுக்கு சொல்லுவார். இதை பற்றின கூடுதல் டீட்டெயில் இந்த பட விவரங்கள்லாம் பின்னர் உங்களுக்கு அறிவிக்கப்படும். எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என்னோடய நேம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி. நமக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணணும் ரொம்ப நாளாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணோம். மாஸ்டர்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணோம். மாஸ்டர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு ஒரு தயக்கமாக இருந்தது, மாஸ்டர் என்ன சொல்லுவார் எழுதணும். பட் ஆனால் நமக்கு புது டேரக்டராக இருந்தாலும் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் மாஸ்டரை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தது. அப்புறம் மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்பயும் ரெகுலராக இதுக்கு முன்னாடியே மாஸ்டர் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எதாக இருந்தாலும் மாஸ்டர் முடிவு பண்ணார். தேங்க்யூ.
ஸ்டோரின்றாங்க. இதுல நீங்க என்னவா இருக்க போறீங்க? என்னவா உண்மை சொல்ல போனா நான் பார்த்து என் வேலை பண்ணிட்டே இருந்தேன். பட் வெற்றி வந்து அவர் வந்து வந்து ஒரு விஷயம் ஒன்று சொன்னாரு. இந்த மாதிரி வந்து ஒரு கதை சொன்னாரு. எனக்கு கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருந்தது. சரி, இதுக்கு யார் ஹீரோ காரணம்னா நீங்க தான் சார் ஹீரோனா. நான் சார் ஏங்க நான் ஹீரோ வந்தா ஏங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னீங்களா இல்ல இது பண்றீங்களா? தென் அதுக்கப்புறம் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரிசர்ச் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பீட்டர் வந்து இத்தனை வருஷம் வந்து நீங்க எல்லாருக்கும் உழைச்சிருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படி சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்க போகும்போது இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஏன்னா ஒரு ஹீரோ வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா திஸ் ஸ்டோரி இஸ் சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். இட்ஸ் அபவுட் நம்ம வந்து ஒரு ட்ரைபிள் ஒரு காட்டு மனுஷங்க. ஸோ காட்டு மனுஷங்க இப்படி சொல்லிட்டு ஒரு 6 மாசமா ஃபாலோ பண்ணிருக்காரு. அப்போதான் நான் யோசிச்சு பார்த்தேன், சரி ஒரு காட்டு மனுஷன் தானே, ஒரு அழகு ஒரு லுக்கிங்னா. பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லிருக்காரு. சார் நீங்க எத்தனை ஹீரோஸ் எப்படிலாம் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்படி இருக்க உங்களுக்கு இருக்கிற பேர் வந்து நீங்க வந்து ஒரு இந்த மாதிரி படத்துல நீங்க நடிச்சீங்கன்னா அட்லீஸ்ட் ஆடியன்ஸ் வந்து ஒரு வாட்டியாவது வரும். ஏன்னா இந்த 30 வருஷத்துக்கு நான் கஷ்டப்படுறதுக்கும் இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் படம் வந்து என்னோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இப்போ சங் சார், மணிரத்னம் சார், ராஜ் மௌலி, அது எல்லா டைரக்டருக்கும் நான் பண்றதுக்கும். ஸோ இப்படி இருக்க போகும்போது அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த படத்துக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூட் ஆகும் சார். ஸோ அட்லீஸ்ட் ஆடியன்ஸ் வந்து ஒரு வாட்டியாவது வந்து பார்ப்பாங்க. ஒரு பீட்டர் ஹேங் வந்து நடிக்கிறாங்கன்னா ஒரு அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா நான் வேற லெட்ஸ் பி வெரி ஃபேக்ட். ஏன்னா இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நடிக்க போகும்போது யார் பார்ப்பாங்க அப்படிலாம் நான் சொல்லியிருந்தேன் நான். பட் அவங்க என்ன சொன்னா, இல்லை சார் உங்க பெர்ஃபார்மன்ஸு எல்லா ஹீரோ நடிக்கிறது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்க மூலியமா தான் வந்திருக்கு. அப்படி இருக்க போகும்போது நீங்க வந்து பண்ணுங்க சார். பட் வில் டூ அவர் பெஸ்ட் அப்படின்னா. பட் தெர் ஆர் ஸ்கிரிப்ட், தெர் ஆர் லாட் ஆஃப் சேஞ்சஸ். ஏன்னா என்னோட லைஃப் வந்து 30 வருஷமோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் நேர்மையா இருக்கிறேன். நான் வந்து எந்த ஹீரோ ரஜினி சார் இருந்தாலும் சரி, மோகன்லால் சார் இருந்தா யார் இருந்தாலும் சரி, நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிட்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வாங்க. ஸோ அப்படி இருக்க போகும்போது எனக்கு வரும்போது ஒரு கதை நல்லா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ ஐ சேஞ்ச் ஓவர். ப்ளஸ் பாயிண்ட் நம்பர் 1, வெற்றி இருக்கிற கான்ஃபிடென்ஸ்க்கும் நான் யாரும் வந்து ஐ ஷுட் நாட் லெட் கோ, அவங்கள வந்து கைவிட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ செட் வெற்றி ஸ்டாப். எப்போ வேண்டாம், இன்னைக்கு கூட வேண்டாம் சொன்னேன் நான். ஆனால் நான் எதிர்பார்க்கல. ஸோ நான் சொன்னேன் கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம அவசரப்பட்டு சொல்ல வி ஷுட் பி ப்ராப்பர் ப்ரிப்பேர். அது ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் போனால் நல்லா இருக்கும். நம்ம வந்து இவங்கெல்லாம் மீடியாஸில் எப்பவுமே இருப்பாங்க. நம்ம ஒரு விஷயம் சொன்னால் அவங்க ஒரு நல்ல நியூஸ்லாம் சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. பட் நம்ம ஒரு நியூஸ் கொடுக்க போகும்போது ஒரு நல்ல ப்ரிப்ரேஷனோடு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ ஹம்பிளி we are trying to do our best and I don't know, எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கு இன்னைக்கு எல்லாரும் வரதுக்கு. பட் I wanted to be humble. I wanted to do my best for this film and let's see what is happening to the next. But for sure எனக்கு சௌத்ரி சார் இருக்காரு. அவர் வந்து வெற்றி பேச்சு கேட்டு அதுக்கப்புறம் என்னன்னா அவர் கண்ணு மூடி நான் மாஸ்டர் என்ன சொல்றாங்க அது பண்றதுக்கு நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் சார் இருக்கும். சார் வந்து எனக்கு நான் ஃபைட்டர் போகும்போது ட்ரௌசர் போட்டு சுற்று போகும்போது சாருக்கு தெரியும் எனக்கு. அதே நேரத்தில் வெற்றி வந்து என்னை ப்ரொவோக் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி போகும்போது I will surely do my best, but truthfully, I didn't want this to happen. இன்னைக்கு எல்லாரும் மீடியா பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு எனக்கு அந்த நோக்கம் இல்லை. ஆனால் ஒரு நல்ல ப்ரிப்ரேஷனோட வரணும்னு எனக்கு அந்த ஆசை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னேன், கண்டிப்பாக I will not let anybody down. I will do my best, but let's see what's the next. இது என்னோட இல்லை, இட்ஸ் டூ ஏர்லி டு ஆன்சர் யூ பிரதர். ஏன்னா இது ரொம்ப ஏர்லியாக இருக்கு ஸ்டேஜ். ஸோ ஐம் ஜஸ்ட் நியூட்ரல். இப்போ நான் கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கேன். லிட்டில் பை லிட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு விஷயம் வரும். ஸோ யூ ஜஸ்ட் ஆன் அஸ்.
நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணலாம் அந்த டைம்ல. உங்க படத்துல யார் ஸ்டண்ட் மாஸ்டரா வருவாங்க? இனிமே தான் சொல்றாங்க. ஐ டோன்ட் நோ. நீங்க யாரையாவது வச்சிருக்கீங்களா? நோ, தேர் ஆர் லாட்ஸ். என்னோட ஒரு விஷயம் வந்து ஒரு டைரக்டர் இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஒரு 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 ஸ்டண்ட் கோரியோகிராஃபரோ ஒரு நடிக்கிறது, நானும் இப்போ கூட எனக்கு வந்து 4 மாசமா நான் வந்து என்னோட பாடி ஃபிட்னஸ்க்காக நான் பர்சனல் ட்ரைனிங் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஈவன் தோ நான் எல்லா ஆர்டிஸ்ட்க்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் காட்டுறேன், பட் எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கோச்சு, ஒரு ஸ்பெஷல் ஆக்டிங் ஆர்டிஸ்ட், அதாவது ஒரு கோச் என்னை வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஏன்னா நான் நடிக்க போறேன்னு சொல்லிட்டு நான் அதுக்குன்னு வந்து 4 மந்த்தாக நான் வந்து ஒரு ஆக்டிங் கோச் வந்து சரத்னா அவர் இருக்கார். அவர் தான் வந்து என்ன ஆக்டிங் ஃபிட்னஸ் கோச் வந்து என்னை இது பண்ணுறாங்க. ஸோ ஐ எம் ஆன் த ப்ராசஸ். அதே நேரத்தில் வந்து ஐ ஹாவ் அன் சே ஃபார் மீ. எனக்கு வந்து நத்திங், எனக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன் இருந்தால் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். எனக்கு வந்து அது ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷன்ஷிப்போ இல்லை வந்து ஏதோ தோராயமாக வந்து யாரும் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படியெல்லாம் அது விஷயம் கிடையாது. ஸோ என்னோட கான்ஃபிடென்ட் வந்து யார் யார் எந்தெந்த தொழில் தகுதி இருக்காங்களோ அவங்கவுங்க தான் அந்த விஷயத்துக்கு வரும். சம்டைம்ஸ் நான் பிஸியாக இருப்பேன், நான் அசோசியேட்டாக வைப்பேன். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு ஆக்ஷன் கொரியோகிராஃபர், பட் ஆக்ஷன் வந்து சண்டை அடிக்கிறது, கை கால் அடிக்கிறது, அது 1000 பேர் இருக்காங்க. பட் அந்த கண்டென்ட்டு அந்த 3 ஆக்ட் ஃபாலோ பண்ணுறதுக்கு இருக்கிறாங்களா எனக்கு தெரியாது. இது வரைக்கும் எனக்கு வாங்கின பேர் வந்து என்னோட அசிஸ்டன்ட் இருந்தால் சரி, வேறு யார் இருந்தாலும் அவங்க அந்த பேர் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ எம் வெரி கிளியர் ஆன் தட். அண்ட் ஐ விஷ் திஸ் இஸ் வாட் மை பெஸ்ட் ஐ கேன் கிவ் ஃபார் நவ். பட் ஃபர்தர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் கொடுக்கல கூட இவங்களாம் கொடுத்துருவாங்க போல இருக்கு. அவங்க வந்து சொல்லாமல் கொள்வா. நான் இன்னைக்கு வர போகும்போது ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம், இப்படி ஒரு 30-40 பேர் வந்து அது நிற்கிறாங்க. நான் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கு. நீங்க ரொம்ப நேரம் பேசுறத பார்த்தா தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம சவுத் சைட்ல வந்து யாருக்கு அந்த தகுதியான மாஸ்டருங்க இல்ல அப்படின்ற மாதிரி தான் நீங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நோ சார், சார் ப்ளீஸ் அப்படிலாம் அப்படி இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது ப்ளீஸ். நான் வந்து நோ ஈகோ சார், நான் நோ ஈகோ. நான் மற்றவங்கள மாஸ்டர் பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன். இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. நான் வந்து ஒரு ஃபாரின்ல இருந்து வந்தது நான் இது அப்படி இல்லை. இங்கேருந்து ட்ரௌசர் போட்டு வளர்ந்த ஆள் நான் வந்து ஒரு மசுத்தூர்ல இருந்து வந்த மனுஷன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த கான்செப்ட் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஆளுங்கெல்லாம் எனக்கு செட் ஆகுது, என்ன ஹெல்ப். ஏன்னா அவங்க டேட்டு, அவங்களோட அவைலபிலிட்டி, அவங்கள இதெல்லாம் இருக்குல்ல. நீங்க வந்து இப்படி நீங்க சொன்னேன்னு வச்சுக்க, ஐ எம் நாட் கெட்டிங் ஹர்ட், பட் வாட் ஐம் சேயிங் இஸ் யூ ஷுட் நாட் மிஸ் அண்டர்ஸ்டுட். ஏன்னா எனக்கு இந்த ஈகோ வந்து நான் ஃபைட்டர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எதுவுமே நோ ஈகோஸ். நான் பார்த்து எனக்கு கிடைச்ச வேலை நான் மனப்பூர்வமா நான் வலிக்கிறேன். அது கடவுள் வந்து பார்ப்பாங்க, ஆடியன்ஸ் வந்து எனக்கு பதில் கொடுப்பாங்க. இதுதான் என்னோடனா இன்னைக்கு இல்லை, நான் எப்போ கண்ணு மூடுறேன் அதுதான் லைஃப். பிகாஸ் ஐ எம் வெரி டவுன் டு அர்த் அண்ட் ஐ ஹாவ் நோ இஷ்யூஸ் ஆன் தட். ஸோ யோர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அது எதுவுமே கிடையாது. நீங்கள் சொல்கிறதோ எனக்கு ஃபீலிங் கூட இல்லை. எதுக்குன்னா எனக்கு அந்த எண்ணம் இல்லை. ஸோ எனக்கு நீங்களே நினச்சி பாருங்களேன், நான் ஒன்றும் எஜுகேட்டடோட வர ஆளு கிடையாது. நம்ம வந்து டெய்லி வந்துங்க, நான் 10 வயசுலேருந்து ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். அப்படி வந்து அந்த ஃபைட் பண்ணேன். என்னதுன்னா லாஜிஸ்டிக்கோட நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் ரிக்வஸ்ட் பண்ணேன், இப்படி தான் நான் போயிட்டுருக்கேன், இப்படி தான் நான் வளர்ந்துருக்கேன். ஸோ தெர் இஸ் நோ இஷ்யூஸ் ஆர் தெர் இஸ் நோ கம்பேரிசன்ஸ். இப்படி அப்படி கம்பேரிசன்ஸ் இருந்தால் கூட இன்னைக்கு எல்லாம் வந்து எங்கள் அசிஸ்டன்ட் தான் இருக்காங்க. லைக் எக்ஸாம்பிள்ஸ் வந்து அனலாஸ், அது வந்து நம்ம வந்து ராக் பிரபு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோட அசிஸ்டன்ட் வந்து செல்வா இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அன்புமணி எவ்ரி ஒன் ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் அ சேம் குரூப். என்னோட குரூப் தான் வளர்ந்துருக்கோம். நாங்களாம் ஒன்றா வேலை செஞ்சு ஒன்றா ஒரு ஸ்டேஜ் வர போகும்போது ஒரு குழந்தை வளர்ந்துப்பா, அவங்க லைஃப் அவங்க செட்டில் பண்ணாங்க. இதுதான் உண்மை. ஸோ தட் இஸ் நீங்கள் சொல்றது நாட் அட் ஆல். நானும் அந்த அட்வைசபிளும் இல்லை, நானும் கம்பேரபிளும் இல்லை. சார் பேன் இந்தியா மூவின்னு சொல்றாங்க சார். இப்போ நீங்க முடிக்க போது பேன் இந்தியா தான் வரப்போகுதுன்னு சொல்லி, ஏன்னா பீட்டர்னாவே சொல்லிடுங்க, கொஞ்சம் பெரிய லெவல்ல பேசப்பட்ட ஒரு மனிதர், சரிங்களா? பேன் இந்தியாவை பத்தி உங்களோட கருத்து? பேன் இந்தியான்றது எனக்கு அந்த கொஞ்சம் கூட என் மைண்ட்ல இல்லை. I doesn't have an issue.
இந்த 30 வருஷம் வந்து நம்ம உழைச்சிருக்கோம். 30 இயர்ஸா நம்ம உழைச்சிருக்கோம். ஸோ அப்படி இருக்க போகும்போது எனக்கு கிடைச்ச நல்ல பேர். இப்படி இருக்க போகும்போது இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெற்றி வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க பண்ணலாமே. ஏன்னா ஒரு இந்த படத்துல ஹீரோ வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் உள்ள ஹீரோன்னா அவசியம் கிடையாது. ஒரு காட்டு மனுஷன் என்ன ஸ்மார்ட், அப்படி ஒரு ஸ்மார்ட் விஷயமே இல்லை. பட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுதான். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த படத்தோட பேன் இண்டியான்றது எனக்கு கணக்கு தெரியாது. அது இதுதான் உண்மை, நேர்மையான பதில். ஸோ தெர் இஸ் நத்திங் கால் பேன் இண்டியா. பட் வில் ஒர்க் ஹார்ட். நாங்கள் உழைப்போம். இந்த மக்கள் வந்து அட்லீஸ்ட் இருக்கிற யார் படம் பார்க்குறாலும் இல்லை பீட்டங்கன்னா ஒரு வாட்டியாவது பார்ப்பாங்க. அது ஒரு கியூரியாசிட்டிக்காக பீட்டர் அப்படி என்னது ஒரு ஒரு ஹீரோ நடி இத்தனை வருஷம் வந்து வராம திடீர்னு வந்து ஹீரோ நடிக்கலாம். சரி, அது ஒரு வாட்டியாவது பார்க்குற ஒரு கியூரியாசிட்டி ஒன்று இருக்குல்ல, அந்த கியூரியாசிட்டிக்காக. பட் வரவங்களை வந்து நாங்கள் வந்து அந்த எங்கள் பேர் காப்பாற்றுறதுக்கு நாங்கள் பண்ணுவோம். பீட்டர் வந்து நாங்கள் வந்து ட்ரெஸ் கோட்ல வந்து பார்த்துருக்கோம். ஒன் கோட் ஷூட்டு இல்லை ஒரு டோட்டலாகவே ட்ரெஸ் கோடே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்துல வந்து ஒரு காட்டு வசதியா பண்றீங்க, வெறும் உடம்போட பீட்டுக்கு வந்து பார்த்ததே கிடையாது. எப்படி உங்க மக்கள் ஏற்றுப்பாங்க? அதுதாங்க ரொம்ப ரிஸ்க். பண்ற வேலை இவர் தாங்க. இவர் பண்ற வேலை இது ஒன்றும் இல்லை. நான் வெற்றி கிட்ட சொன்னேன், நான் இந்த படத்தை பண்ணுங்க, எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஒரு 130 days எனக்கு வேணும். என்னோட ஃபிட்னஸ் எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து அந்த 6 apps வரத்துக்கு வேணும். பட் நான் சொன்னேன், நான் இந்த படத்தை வந்து ரொம்ப நேர்மையான சும்மா வெரி ரியலிஸ்டிக் படம். ஒரு ஹீரோ வந்து ஒரு 6 apps இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சாதா மனுஷன் உங்களை மாதிரி, ஆனால் அவங்க பிரெயின், அவங்களோட விஷயம், அவங்களோட சிச்சுவேஷன் நடந்து அதுக்கு தகுந்து இருந்தால் போதும். நம்ம வந்து ரொம்ப ராவாக போகிறோம், ரொம்ப ரியலிஸ்டிக்காக போகிறோம். என்னோட ஸ்டைல் வந்து ரியலிஸ்டிக். ஸோ அந்த ரியலிஸ்டிக்கோட நம்ம போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அதுதான் நான் சொன்னேன் நான். ஸோ I just want to be very realistic and very raw, but I don't give any comment or any promise at this moment. I wish we have time to do our best. இந்த 30 வருஷமா தான் நான் மனப்பூர்வமா உழைக்கிறது. இந்த படத்துக்கு நான் உழைக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். தேவர் படம் நடிச்சிருக்கீங்க, இன்னும் அதுவே ரிலீஸ் ஆகிறதுக்கு காலதாமதம் ஆயிருக்கு. திடீர்னு இந்த படத்தை எடுத்துருக்காங்க, காரணம் என்ன? இல்லை, அந்த படம் முடிஞ்சிருச்சு. இப்போ சென்சார் போனோம். ஆனால் அது இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு அப்போ 2 விஷயம் எடுத்திருக்கோம். அதனால தான் அந்த 2 ஆண்டு காலம் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா மிகப்பெரிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல ஆண்டு காலங்கள் எடுத்திருப்பாங்க சில படங்கள். அது மாதிரி எங்களுக்கு அங்கே போய் தேடி எடுக்கிறதுக்கு கஷ்டமாயிடுச்சு. படம் இப்போ ரெடி ஆகிடுச்சு, காப்பி ரெடி, சென்சார் போக வேண்டிய வேலை தான். பட் அந்த படத்துக்கு அடுத்தது நாங்கள் இன்னும் 2 படம் பிளான் பண்ணியிருக்கோம். அதில் மாஸ்டர் படம் மெயினாக ஒரு படம். ஏன் இந்த படத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, மாஸ்டர் வந்து இந்திய சினிமாவை உலக தளத்துக்கு கொண்டு போனவர். அவரை வந்து நம்ம அடையாளப்படுத்துகிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறப்ப மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் மாஸ்டர் படத்தை நாங்கள் இணைஞ்சது. இதனால தான் இந்த படத்தில் ஃபுல்லாக ஆக்ஷன் மூவிஸாக தான் இருக்குமா ஃபுல்லாகவே? ஏன்னா காட்டுவாசிங்க, ஏன்னா ஏற்கனவே ஹாலிவுட் சைடு வந்து இந்த மாதிரியான நிறைய படங்கள், காட்டுவாசி படங்களும் வெற்றி பெற்றது. குறிப்பாக சொன்னால் அப்பகலிடான்ற மூவி கூட இருக்கு, அதுதான் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான மூவிக்காக டச் பண்ண போறீங்களா? அந்த அளவுக்குலாம் நான் சொல்லலை. பட் ஒரே ஒரு விஷயம் வந்து, I will not let the audience down. அது மட்டும் நம்பிக்கை. எதுக்குன்னா I don't promise. நான் ப்ராமிஸ் பண்ணலை. அது ஆஹா ஓஹோன்னு ப்ராமிஸ் பண்ணேன். We are very humble, we are very normal மனுஷன். ஸோ எங்கள் அளவுக்கு நாங்கள் என்ன பண்ண முடிஞ்சோம், I will try to do my best. ஒரு ஹாலிவுட் கம்பேர் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. அதே நேரத்தில் வந்து இங்கே இருக்கிற பெரிய படம் பண்ண கம்பேர் பண்ணாதீங்க. We are just doing a flip. இங்கே வந்து வருஷத்துக்கு வந்து 4200 படம் ரிலீஸ் இருக்குங்க ஒரு வருஷம். நம்ம அக்கார்டிங் அந்த 4200 படம் ரிலீஸ் பண்ணால் அதில் ஒரு படம் நாங்கள் இது ட்ரீட் பண்ணிக்கோங்க, இது வந்து ட்ரீட் பண்ணுங்க. நீங்கள் வந்து டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஸோ மச் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் பீட்டர் ஹேங். அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு அது ட்ரீட் பண்ணாத. பட் ஒன் திங், நாங்கள் வந்து we will do our best. இது மட்டும் சொல்ல முடியும். So we are not giving any promises, or we are not saying that we are going to come out with some pan India. pan India வரும் பண்ணதுல அது வரும். அந்த டைம் ஒன்று இருக்கும் அது வரதுக்கு.
ஸோ ஐ வெரி கிளியர்லி நான் வெற்றி சொன்ன சார் கூட சொல்லிருக்கேன், சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு எதுவுமே நம்ம சொல்ல வேண்டாம். எங்க ரிசல்ட் வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து மக்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டு தியேட்டர்ல போய் பார்க்குறாங்களா, அன்னைக்கு தான் ரிசல்ட் வரணும். அது வரைக்கும் நம்ம தயவு செஞ்சு எதுவுமே சொல்லாதீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா இல்லையா, அது ஆடியன்ஸ் பதில் சொல்லட்டும். நம்ம வந்து ஒவ்வொன்றா சொல்ல வேண்டாம், அந்த வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேண்டாம் நான் சொல்ல வரேன். நீ சொல்லிட்டீங்க எதுவுமே சொல்ல வேணான்ட்டு. ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் தான். ஒரு படத்துல வந்து கண்டிப்பா ஒரு ஹீரோயின் தேவை. வீட்டுக்கு நீங்க எந்த ஹீரோயின் வருவாங்க? லவ் சாங்ஸ் என்ன இருக்கா? ஏன்னா நீங்க ஃபைட்ல தான் முக்கியத்துவம் கொடுத்தீங்க. Yes, we are not yet up to that mark. We are very fresh. நான் ஒன்று சொல்லிட்டோமாங்க, நீங்க சொல்றது பார்த்தேன், ஒரு புருஷ பொண்டாட்டி வந்து ஒன்று இப்போதான் கல்யாணம் ஆச்சு, அந்த குழந்தை என்ன கலர் வரும், அது பொண்ணா பையனா அப்படிலாம் கேட்குறேன். சத்தியமா நான் இது நேர்மையா நான் பேசுறேன். Let's live our life. ஃபைட் மாஸ்டர் தான் பார்த்துருக்கோம் சரிங்களா. ஒரு ஹீரோவா நீங்க கலை இறங்குறீங்க. உங்களுக்கு ஒரு ஹீரோயின் இருக்கும்போது உங்களை வந்து மேலிட்டு இருந்து பார்த்தவங்களா வந்து அவங்க உங்க ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி கிடைப்பாங்க, நீங்களும் யோசிப்பீங்கன்னு நினைப்பாங்களே, அதுக்காக கேட்குறோம். இல்ல நானே எனக்கே தெரியாது நான் ஹீரோ பண்ண போறேன் எனக்கு தெரியும். ஏன்னா இந்த ஹீரோ படம் போடும்போது அது ஒரு காட்டு மனுஷன் வந்து அதுல ஒரு 300 பேர் இருப்பாங்க, அதுல ஒருத்தர் நான். இதுதான் உண்மை. ஒரு படத்துல ஹீரோவை சொல்றாங்கல்ல அப்படின்லாம் கிடையாது. I have treat myself, I'm one of the tribal people. இந்த உலகத்துல in அண்டமான் நிக்கோபார் வந்து it is a second dangerous tribals இந்த உலகத்துல. It is not me saying, it is in the history. So அந்த உலகத்துல dangerous tribal people வந்து அவங்க வந்து அதுல we are talking about that character. So அப்படி இருக்கும் போகும்போது it is nothing. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியோ ஒரு ஹீரோன்னு ஒரு ரொட்டீன் கதை இல்லைங்க. We are trying to go as much as we can. We are trying to go as much as realistic and we are researching, which we already done. ஒரு 6 மாசமே நாங்கள் ரிசர்ச் பண்ணிருக்கோம். Because I told to Vetri, he wanted to start the film on my birthday. ஆகஸ்ட் வந்து என்னோட பர்த்டே வந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னேன். நான் சொன்னேன், கடவுளே ப்ளீஸ் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிட்டுக்கு அப்புறம் எல்லாமே அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க அப்படி சொன்னேன். இவரு டெய்லி எனக்கு வந்து குட் மார்னிங் சார் வந்து மறக்காதனால என் ஒய்ஃப் கூட அவ்வளோ என்ன விஷ் பண்ண மாட்டாங்க. இவர் வந்து அப்படியே விஷ் பண்றாரு டெய்லி நான் ஸ்டாப் குட் மார்னிங். பட் I only say good morning. I said, brother, I will let you know when the time comes. எப்போனா நம்ம எப்போ ப்ரிப்பரேஷன் இருக்கிறோனோ நம்ம வந்து சாலிடா இருக்குமோ அப்போதான் நம்ம சொல்லணும். பட் ஈவன் டுடே ஆல்சோ ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஒன். ஐ வாண்ட் டு எக்ஸ்பெக்ட் ஒரு பூஜா போடும்போது இந்த மாதிரி ஒரு போட்டா போதும், அதுக்கப்புறம் அதை பத்தி பேச வேண்டாம், அதுக்கப்புறம் வந்து படம் வந்து ரிலீஸ் பப்ளிசிட்டி பண்ண போகும்போது அந்த நேரத்தில் பண்ண போதும். ப்ளஸ் அதே நேரத்தில் அந்த ரிலீஸ் பண்ண போகும்போது மக்கள் வந்து பார்ப்பாங்கல்ல, அந்த டைம் போதுங்க. நம்ம வேற படம் மாதிரி வேண்டாம், ஒரு பிசினஸ் பண்றதுக்கோ எதுவுமே வேண்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். எந்த இடத்துல உங்களுக்கு ஃபீல் வைக்காம இருக்கு, அடிபடாம இருக்கு? ஐயோ இதுவரைக்கும் இங்க இருக்கு இடம் வைக்காம வா, இங்க இருக்கு பின்னாடி இங்கெல்லாம் இருக்கு, இந்த கை இதெல்லாம் மோசத்தான் இருக்கு. நேற்று நைட்டு வந்து நான் அந்த கேசரசர ப்ரொடியூசர் மீட்டர் நம்ம என்னோட பேட்டில் படம் தான் நம்ம டைகர் சரஃப்க்கு டைரக்ஷன் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருக்காங்க. ஸோ நேற்று தான் அங்கே போய் அதை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்தேன். கரெக்டாக வந்து போலீஸ் வந்து என்ன அதாவது செக்யூரிட்டி வந்து டிடின்னு நான் சொன்னேன் சாரி ஐ ஹாவ் அ ஸ்டீல் கையில் தேய்ச்சி பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே என்னன்னா இங்கே டிடினா இங்கே இருக்குண்ணா, சரிங்க இங்கே மண்டை பின்னா இதுனா இங்கே இருக்குதுங்க பின்னாடினா. அவன் சொன்ன ப்ளீஸ் கம்மின்னா கொஞ்சம் ஓரமாகுங்க, அதெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குதுண்ணா. உள்ளே போயிட்டு எல்லாம் செக் பண்ணேன் நான் சொன்னேன். அப்போ அந்த கையோட மார்க் பார்த்தாங்க, அந்த ஸ்டிச்சிங் மார்க்கு. ஸோ அவங்க வந்து சரி ஓகே ஐம் சாரி அப்படின்னு. அதான் சார் பரவாயில்லைங்க உங்க கடமை பண்ணுறேன். பட் என்னோட விஷயம் அது என்னோட ஒவ்வொரு மார்க் வந்து இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் பேஷன். எல்லாம் தொழிலுக்காக தான் நான் பண்ணேன். நான் அடிப்படுறதெல்லாம் தொழிலுக்காக தான். ஸோ எனக்கு ஒவ்வொரு விஷயம் வந்து எனக்கு அவார்டு கிடைக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலிங். பட் நீங்க எப்படிங்க இவ்வளோ ஃபோக்கஸாக இருக்கீங்க எனக்கு தெரியல. இப்போ கடைசி பட்சங்க கலைஞர் 100ஆம் வயசுக்கு முழுக்க தெரிய உலகம் இதுல பீட்ரையும் என்ன பண்ண போறாரு, என்ன கான்ட்ரிபியூஷன் இருக்கும்? I'm not sure, but I'm ready to contribute my best out of it.
எனக்கு கான்ட்ரிபியூஷன். இப்போ கூட ரீசெண்டாக நம்ம ஏவிஎம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, ஒரு மாஸ்டர் கிளாஸ் கொடுத்தாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணேன். பிகாஸ் நான் இங்கே வளர்ந்தவன், நான் மசத்தூர்லேருந்து வளர்ந்த பையன்தான். நிறைய பேர் வந்து நீங்களாம் எந்தெந்த ஊர்லேருந்து வந்து தெரியாது. நான் கரெக்டாக இது கொஞ்சம் முன்னாடி இங்கே இருக்குல்ல, ஏத்தாப்புல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, வடபழனி போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கு ஏத்தாப்புல வந்து மசூத் சந்து, அங்கே தாங்க நான் வளர்ந்த. 10 வயசுலேருந்து சுற்றி இதுக்குள்ளே தான் இருக்கேன் நான். ஸோ பீட்டர் ஹேங் இஸ் நாட் சம்ஒன். எங்கள் அப்பா அம்மா தான் வியட்நாம், நான் வந்து இங்கே வளர்ந்த குழந்தை. ஸோ அப்படி இருக்கும் போகும்போது there are lots of contribution which I want to share. But அந்த நேரம் வரும் போகும்போது I'm ready to contribute myself. Yeah. Okay.